சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? பிரதர் பிஸியா இருக்கேன். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை நாகராஜ் சாது அவர்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த திருவண்ணாமலை 360 சேனல் வினோத் அவர்கள் இப்போ அவருக்கு நேரெதிராக திரும்பி இருக்கார். திரும்பி அவருக்கு எதிராக அவர்கிட்ட போய் பேட்டி எல்லாம் எடுத்தார். அதுக்கப்புறம் அவருடைய ஆதரவாளர்கள் நிறைய விஷயங்கள் பேசுகிறத பார்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு, அதாவது எனக்கு எதிராக வினையாற்றுங்களோ அதற்கு எதிராக நான் வினையாற்றுவேன், அவரை பற்றி நிறைய முகத்திரையை கிழிப்பேன், நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ தெரியல. அதுக்கப்புறம் நான் அவருடைய வீடியோலாம் டெலீட் பண்ணிடுறேன், ஆனால் அவர் திருவண்ணாமலை பற்றி பேசிய வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணணும், ஏன்னா திருவண்ணாமலையில் கஞ்சா விற்கிறாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பேசியிருந்தார். ஸோ இப்போ கொஞ்சம் இவர் பணிஞ்சு வந்திருக்கிறாரு வினோத். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 4 விஷயம் சொல்கிறார். 4 விஷயத்தில் உங்களுக்கு எனக்கும் ஒத்து வரலன்ட்டு அந்த அவர் கூட போய் பேட்டி கேட்கும்பொழுதே சொல்கிறார். ஒன்று, அந்த தொப்பியம்மாள் கடவுள் நீங்கள் சொன்னீங்க, நான் மனநோயாளி, அவங்கள போய் ஏன் சாமி இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னேன். ஸோ இதுதான் ஒரு பிரச்சனை இல்லையா? இப்போ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது யாருடைய கருத்தும் 100% யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. அது ஒரு கண்மூடித்தனமா அந்த ஒரு அப்படியே கடவுள் மாதிரி அப்படி உயரத்துல வச்சு பார்க்கும்போது நடிகர்களை கூட அப்படி பார்ப்பாங்க. அவங்க எது பண்ணாலும் அவர் 2 கல்யாணம் பண்ணா, 3வது கல்யாணம் பண்ணா, அல்லது ஒரு கலத்தொடர்புல இருந்தாலும் நியாயப்படுத்துவாங்க, எவன் தான் யோக்கியவான்னுவாங்க. ஆனா பிடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே வேற மாதிரி மனம் பேச ஆரம்பிச்சிடும், தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வினோத் அவர்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு டைம் யாரோ ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் சேர்த்து கடைசியில் அவர் இறந்துட்டார். இறந்த பிறகு இறுதிச் சடங்கு செய்கிறதுக்கு எல்லாருக்கிட்டையும் அவங்க சொந்தக்காரங்க நம்பர் கேட்கும்போது யாருக்குமே தெரியல அவர் எங்கேருந்து வந்தார், எதுவுமே தெரியல. அதனால் எல்லோரும் தயவு செய்து கொடுங்க, இது எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறார். நாகராஜன் கிட்டையும் சொல்கிறார், பக்கத்திலே இருக்கார் அவர். கேட்குறார், வேற வழி இல்லை. ஏன்னா சன்னியாசினாலே எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றவங்க தான். உட்காந்து எல்லா அட்ரஸு, ஃபோன் நம்பரு, லெட்டர் கனெக்ஷன்லாமா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை மீறி இவர் இவர் சேனல் மூலமாக பேட்டி கொடுத்ததுனால இதை பார்த்து அவருடைய அக்காவை தங்கச்சி புருஷன்லாம் வேற கால் பண்ணியிருக்கிறாங்க நாகராஜுக்கு. ஸோ அவர் அதை அட்டன் பண்ணியிருக்கிறாரு. பட் மேபி அவர் மனசுக்குள்ளே அதை விரும்பாமல் கூட இருக்கலாம். என்னடா இவரை பிடிச்சதுனால இப்படி ஒரு மாட்டிக்கிறமேன்னு கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க அப்பா இறந்துருக்கிறாரு. அது இவர் மூலமாக கான்டாக்ட் பண்ணுவாங்க இல்லையா, இவருடைய சேனலில் நம்பர் இருக்கும். அப்போ சொல்லி இவர் போகலை. ஏன் சாமி போகலைன்னு நான் கேட்டேன். அது ஏன் இஷ்டம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறார். ஸோ அது இவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஏன்னா இவர் சம்சாரி, அவரு சன்னியாசி, முற்றிலும் வேற வேற மனநிலை. அதுதான் கடவுள் கேட்பாரு, சன்னியாசி எப்படிரா உனக்கு குருவா இருக்க முடியும்? இல்ல, சன்னியாசி குருன்னு சொல்றவன் எல்லாம் சம்சாரியா இருக்கிறான். சம்சாரிக்கு எப்படி சன்னியாசி குருவா இருக்க முடியும்? இல்ல, குடும்பம் நீ எப்படி நடத்தணும்ட்டு குடும்பத்தை பார்த்து பயந்து ஓடணும் எப்படி உனக்கு வழி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருப்பாரு கடவுள். ஸோ அதுதான் சன்னியாசம்ன்றது தனி மார்க்கம். அதுக்கும் இந்து மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போ கூட சமீபமா யாரு என்ன செய்யறாங்க, யார் இங்க எதுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்கன்னு மேல உள்ள பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும்ன்ற. பிரபஞ்சம் மேல இருக்குதான். ஸோ அதுக்கு தான் தெரியுமா. அங்க கடவுள்ன்ற வார்த்தையை கூட பயன்படுத்தலை. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கடவுள் யாரு, பிரபஞ்சம் என்ன, எதுவுமே தெரியாது. அவங்க என்ன உங்களை வழிக்க நடத்த முடியும்? ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்களும் பிரபஞ்சத்தை வணங்க மாட்டாங்க, கடவுளை தான் வணங்குவாங்க. வேணா தேவதைகளை வணங்குவாங்க யார் கடவுள்னு தெரியாம. பட் ஆனா பிரபஞ்சம் அப்படியே ஜோதியோட ஜோதியா கலக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுடைய ஒரு கற்பனை. அப்படி இருக்கிறவங்க எப்படி இவங்களுக்கு வழிகாட்ட முடியும்? சன்னியாசம்ன்றது அது ஒரு தனி மார்க்கம். அவங்க குடும்பத்துல பிறப்பாங்க, ஒரு டைமுக்கு அப்புறம் சன்னியாசம் போயிடுவாங்க. சிலர் பால பிரம்மச்சாரியாவே கூட போயிடுவாங்க. ஸோ அது வேற தர்மம்ன்ற, அதுக்கும் இந்து தர்மத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுன்றது. ஏன்னா இந்து தர்மத்துடைய எல்லா மதத்துடைய
இலக்கு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் தான். சந்நியாச தர்மத்துடைய இலக்கு மட்டும்தான் பிறவா நிலை. ஸோ சன்னியாசிகளை குருவா ஏத்துக்கிட்டதுனால இன்னைக்கு இந்து தர்மத்துடைய கொள்கை பிறவா நிலைன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அப்பா இறந்ததுக்கு ஏன் போகலை. ஸோ நம்ம இதில் கூட யாரோ ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, என்ன படிச்சு என்ன பிரயோஜனம், ஒரு அம்மாவுடைய மனசு கூட புரிஞ்சுக்கலன்னா அவங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்னு போட்டிருந்தாங்க. நாகராஜன் சார் அவர்கள் போல சங்கராச்சாரியர் கூட அவங்க ஆதிசங்கரர் வந்து அவங்க அம்மாவுடைய இறுதிச் சடங்குக்கு வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் மெயினா வினோத்துக்கு வந்து பிடிக்காம போயிருக்கும். ஏன்னா இவர் வந்து ஏன்னா இவர் அன்னதானம் பண்றது சன்னியாசின்றதுனால கிடையாது, அவருக்கு பிற உயிர்களுக்கு உதவி செய்யணும் அந்த குணம் படைத்தவர், அவ்வளவுதான். ஸோ ஆன்மீகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது இல்லையா. அவர் நாஸ்திகனாவே இருந்தாலும் இதை தான் பண்ணுவார், வேற மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இதான் பண்ணுவார். ஏன்னா இங்க கொடுக்கறதுக்கு பதில் வேற எங்கேயாவது கொடுப்பார், ஹோம்ல போய் கொடுப்பாரு, மூதாதையர் இல்லத்துல போய் கொடுப்பாரு, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு இருப்பார். அது அவங்களுடைய குணம். ஆனா பிரச்சனை என்னன்னா அவர்களோட நெருங்கி பழகும் பொழுது அவர்கள் சொல்றதுக்கெல்லாம் நம்ம ஆடுற மாதிரி ஆயிடும். ஏன்னா அங்க அங்க கணக்கு உருவாயிடுது இல்லையா. இது ஒரு விதத்துல என்னன்னா, நான் போடுற சாப்பாடு தானே சாப்பிடுற, அப்ப நான் சொல்றது தானே நீ செய்யணும். தன்னை அறியாமல் அது வருது. அதை கேட்கலன்னும் போதுதான் இவர் கடுப்பாய் பிரியிறார். அவர் சொல்ற காரணங்கள் எல்லாம் அதுதான். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க வேற ஒரு விஷயம் சொல்றீங்க. தொப்பியம்மாள் மனநலம் பாதிக்கப்பட்டோன்னு ஒரு ஷாமினா ஒரு இடத்துல போடக்கூடாதுன்னு, இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் இதுல இறுதி சடங்கு இதை சொல்றேன். ஸோ அதுக்காக நீங்க அப்படியே ஓப்பனா சொல்லிட்டீங்க, எனக்கு அப்படியே அப்படி அப்ப அதுதான் அவர் பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஏன்னா இவருடைய அடிப்படை நம்பிக்கை வந்து மனிதத்துவம், பிற உயிர்களுக்கு உதவி செய்யணும். என்னடா அப்பாவை கூட கவனிக்கலன்னா இவர் ஒரு மனுஷனான்ட்டு இவருக்கு எண்ணம் தோணுது. இதுதான் இங்க முக்கியமான விஷயம். யோசிக்கிறாருல்ல பிரதர், பட் இவர் சன்னியாசி அப்படிங்கறத அவர் யோசிக்கல. சன்னியாசினா எல்லாரையும் விட்டுட்டு வர்றதுதான், அவரே விலகி இருக்காரு. சன்னியாச மார்க்கத்தில் இருக்கிறவங்க கூட அந்த ஆதிசங்கரர் போயிருக்கிறாருல அம்மாவுடைய இதுக்கு. அவரு தானே குரு. சன்னியாச மார்க்கத்தை உருவாக்குனதே அவரு தான். எப்படி இயேசு கிறிஸ்தவ தர்மத்தை உருவாக்குனாரோ அது மாதிரி சன்னியாச தர்மத்தை உருவாக்கியவரே அவரு தான். இன்னொன்னு இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போல, எல்லார் முன்னாடியும் பப்ளிசிட்டியிலேயே இருக்கிறார், பப்ளிக் கையிலே இருக்கிறார் இல்லையா. அந்த நம்பருக்கு கொடுத்துருக்குறாங்க எல்லாம் இருக்குதுன்னும் பொழுது ஏன் போகல அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அவர் அதை தான் கேட்கிறார். ஏன்னா உண்மையிலே சன்னியாசி வந்தா யாருக்கும் அக்சஸே இருக்காது, அவர் எங்க போனாங்கன்னா இவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி காட்டுக்கு போனா செய்தி வரக்கூடிய வழி கிடையாது இல்ல. ஸோ இதுதான் இங்க முக்கியமான விஷயம். அல்லது இவர் பேட்டியெல்லாம் கொடுக்காம கம்முன்னு வேலையை பார்த்துட்டு இருந்திருந்தாலும் இந்த பிரச்சனை கிடையாது. அந்த பேட்டி கொடுக்க போய் அது ஃபேமஸ் ஆகி திரும்ப திரும்ப வர வர அது பப்ளிசிட்டி ஆகும்போது இவர் பிரிஞ்சு போய் இவர் மற்ற சேனலுக்கெல்லாம் பேட்டி கொடுத்து அது ரொம்ப ஃபேமஸ் ஆகி இவர் மூலமா தான் ஃபேமஸ் ஆகுறாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஹோம் கார்டுன்னு ஒரு சேனல் வச்சிருந்தாரு. நிறைய பேர் சொன்னாங்க அப்பவே அவர் ஃபேமஸ். அப்போ ஃபேமஸ் கிடையாது, அவருக்குன்னு கொஞ்சம் பேர் பார்த்தாங்க. இப்போ நம்ம சேனல் கொஞ்சம் பார்க்குறாங்களே அது மாதிரி அவர்தான் பார்த்தாங்க. ஆக்சுவலாக நம்மளதை விட ரொம்ப கம்மியாக தான் பார்த்தாங்க, சப்ஸ்கிரைபரே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இவர் எப்போ இவர் திருவண்ணாமலை 360ல வந்து அந்த ஒரு துணை கலெக்டருடைய மகன் ₹1 வீட்டை வித்தார் அப்படின்னு டைட்டில் போட்ட உடனே டக்குன்னு பிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அது வந்து லக்கும் இருக்கு. ஏன்னா இதே விஷயத்த அதுலயும் போட்டு தான் போட்டார், ஆனா அதுல அந்த அளவுக்கு பெருசா போகல. ஆனா இதுல திடீர்னு போச்சு. அது வந்து அதுதான் லக்குன்றது. ஏன்னா இது ஒரு பெரிய சேனலும் கிடையாது, அந்த சேனலும் பெரிய சேனல் கிடையாது, இவருடைய சேனலும் பெரிய சேனல் கிடையாது. ஆனா திடீர்னு வந்து இது 2 பேரும் ஒன்னா சேரும்போது திடீர்னு பத்திக்குது, டக்குன்னு ஃபேமஸ் ஆகிறாங்க. அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் இவங்களுக்கு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இவர் வந்து நான் பேட்டியே கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். மேபி அது ஒரு காரணமா கூட இருக்கலாம். இவரால தான் நமக்கு எந்த யூஸும் இல்லை, இவர் கூட எதுக்கு பேசிக்கிட்டேன்னு கூட இவர் போயிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நான் இப்ப முடிவை மாற்றிக்கிட்டேன், எனக்கு வந்து இப்ப பேசணும்னு தோணுது அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ இது இவருக்கு இன்னும் கடுப்பாக இருக்கும். அதையும் அவர் சொல்றாரு, நீங்க வாக்குல சுத்தமா இருக்கிறீங்களா, கடைசி பேட்டின்னு எத்தனை பேட்டி கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இதெல்லாம் அவருக்கு அதை வந்து நிறைய பேர் கமெண்ட்லயுமே போட்டதா அவரே சொல்றாரு, உனக்கு பேட்டி கொடுக்கலன்ற கடுப்புல தானே இப்படி பண்ற, அப்படிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நாங்க சேவை பண்ணிட்டு தான் இருந்தோம், இன்னைய வரைக்கும் ஒருத்தர் விட 4 வருஷத்துல ஒரு நாள் விடாம நாங்க எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம்.
ஸோ எங்க மூலமா தான் அவரே ஃபேமஸ் ஆனாரு சொல்றாரு. அவர் சொல்றதும் உண்மைதான். அதே மாதிரி இவங்க கமெண்ட்ல போடுறதும் உண்மையாகவும் இருக்கலாம். ஏன்னா அவர் அந்த இடத்துல கேட்கிறாரு, நீங்க வாக்குல சுத்தமா இருக்கிறீங்களா, கடைசி பேட்டின்னு கொடுத்துட்டு எத்தனை தடவை பேட்டி கொடுத்தீங்கன்னும் போது அங்க அப்ப என்ன இதுல ஒரு பெரிய விஷயம்னா, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு உறுத்தி நாளைக்கு ஆப்பா வரும்னு நாகராஜன் சாது அவர்களுக்கு தெரியாது. அதுதான் இந்த கர்மான்றது இல்லையா. ஒரு சாதாரண விஷயம் அவரே கூட வேணும்னு பண்ணியிருக்கலாம். இவன் பேசல இல்ல, நான் பெரிய ஆளுன்னு காட்டுறேன் பாருன்னு கூட வேற ஒரு சேனல்ல போட்டிருக்கலாம். அதுவும் இருக்குது இல்லையா. இவன் சேனல் நம்பி நான் இல்ல, நான் போனா அந்த சேனல் ஃபேமஸ் ஆகும் பாருன்ற எண்ணமும் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லாவும் போச்சு மற்ற சேனல்ஸ். ஸோ அதுவும் அவருக்கு ஒரு கடுப்பாக இருந்திருக்கலாம், அதையும் மறுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்தது, இது ஒரு பக்கம். ஆனால் அப்பா இறந்ததுக்கு ஏன் போகல, ஏன்னா அங்க அம்மா வந்து எதிர்பார்ப்பாங்கல்ல, அததான் சொல்றாங்க. அம்மாவுடைய மனசு அப்பா, அதாவது அம்மா இறந்து போலன்னா கூட அது ஓகே, அப்பா ஓரளவுக்கு தெம்பா இருப்பாங்க அம்மாவை விட இல்லையா. ஸோ அம்மாவுடைய மனசு கூட புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க ஒரு பெரிய விஷயம் என்ன இவருக்கு சிக்கல் அப்படின்னா, இவர் தனியா இவர் ஆக்சுவலா சன்னியாசி வாழ்க்கையே வாழல, ஒரு பப்ளிசிட்டி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வரும்போதே சொல்லிட்டு போனது என்ன அப்படின்னா, அங்க ஓம் காட் சேனல்ல, நான் உங்ககிட்ட அறிவிக்கிறேன், நான் இப்ப போயிடுவேன், அவ்வளவுதான், இந்த சேனலுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்காது, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இதுலயே சொல்லிடுச்சு. நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நாளைக்கு நான் மனம் மாறி திரும்பி வரக்கூடாது பாருங்க. இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா வரமாட்டேன்ல. இப்ப அவர் சொன்னது இப்ப அவருக்கு ஒரு பெரிய சங்கிலி மாதிரி பந்தனம். ஏன்னா ஒரு பக்கம் அப்பா இறந்துட்டாரா அப்படின்னு கண்டிப்பா தோணும். ஏன்னா எங்க கலெக்டருடைய பையன் சொல்லிதான் இவர் ஃபேமஸே ஆனது. அது ஒண்ணு இருக்குல்ல, இவர் ப்ரொஃபஸர்னு ஒண்ணு, துணை கலெக்டருடைய மகனே இப்படி பண்ணிட்டாரு, அது அப்பாவுடைய பேர்னால வருது இல்லையா. சோ இவ்வளவும் வந்து இப்ப அப்பா இறந்து போகல அப்படின்னா என்ன ஒரு பயம்னா, போனா கண்டிப்பா விட மாட்டாங்க, நிறைய பேர் திட்டுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க உன்னாலதான் உங்க அப்பா இறந்தாருன்ட்டு சொல்லுவாங்களே. ஒரே மகன் நீ போயிட்ட, இதை நினைச்சு நினைச்சுதான் இறந்தாங்கன்னா அப்ப அதை கேட்கக்கூடிய சக்தி கிடையாது. இதை தப்புன்னு நான் சொல்ல, ஜென்ரலா சொல்றேன் இல்லையா. அவர் போயிருக்கணும் அப்படியெல்லாம் நம்ம சொல்லல. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் ஏன் போகல அப்படிங்கிறதுக்கு. ஸோ போனால் இவ்வளவு அவமானத்தை சந்திக்க வேண்டி இருக்கும். எவனாவது கோபத்துல அடிக்க கூட செய்வான், எவனுக்கு தெரியும் இல்லையா. அவங்க அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க இருப்பாங்க, இது நிறைய பேர் இருக்கிறாங்க, தங்கச்சி கூட. அது மட்டும் இல்லாம இவர் ஃபேமஸா இருக்கனால கேமரா தூக்கிட்டு வந்துருவாங்களே, இவரே போயிடுவார், செய்தி கொடுத்தவரே போயிடுவார். அப்ப அவர் மானமே கூட போயிடும். நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. இப்போதைக்கு தெரிஞ்சதெல்லாம் அவரை பற்றி சொன்னதுதான் தெரியும், அவரை பற்றி மற்றவர்கள் சொன்னதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு இமேஜை உருவாக்கிட்டார். அந்த இமேஜ் இப்ப உடையும், போயிட்டா திரும்பி அனுப்ப மாட்டாங்க. அப்ப அவர் சொன்னது மாட்டிக்கும். ஏன்னா அம்மா முகத்தை பார்த்த உடனே மனம் மாற ஆரம்பிக்கும். அம்மா தங்கச்சி எல்லாரும் அழுவுறதை பார்க்கக்கூடிய தைரியம் அவருக்கு இல்லை அப்படிங்கிறது அவருடைய அந்த ஓம் காட் சேனல் அதுக்கப்புறம் கொடுத்த பேட்டியில கூட அவர் சொல்லியிருப்பாரு. நான் கடவுள் கிட்ட கேட்பேன், எனக்கு ஏன் இவ்வளவு நல்ல தங்கச்சி கொடுத்த, யாரோ பொறுக்கிலாம் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கொடுத்துருந்தா இந்த மாதிரி தங்கச்சினால அவங்க குணமாவது மாறி இருக்கும்ல, எனக்கு ஏன் கொடுத்த அப்படின்னு நான் கேட்பேன். அப்படின்னா என்ன, அது பிடிச்சி இழுக்குது இல்லையா. ஸோ அப்ப இதை பார்க்கும்போது மனம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், பிரம்மகுமாரிகள் மூலமாக சிவபெருமானே வந்து பேசுறாரு. அந்த ஞானத்தை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கமெண்ட் கூட போட்டிருந்தோம், உங்களை மாதிரி அவரும் ஒரு ஆன்மீக பாதையை வகுக்கிறாரு. இங்க வகுக்கிறது கிடையாது, கடவுள் வந்திருக்கிறாருன்ற செய்தியை கொடுக்குறோம். அவர் கடவுள் யாருன்னே தெரியல, சும்மா இருன்னு சொல்றாரு. ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்கும். நானே கடவுள் அங்கிருந்து புட்டுக்கிட்டு வந்தேன் அப்படி ஒரு தியரியை உருவாக்கி பேசிட்டு இருக்கிறதும், கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காருன்னு படம் போட்டு விளக்குற நாங்களும் எப்படி ஒன்னா இருக்க முடியும். இங்க இருந்த ஆத்மா இங்க வந்துச்சு, வரும்போது இந்த பூமி சொர்க்கமா இருந்துச்சு 2500 வருஷம், அடுத்த 2500 வருடம் நரகமாயிடுச்சு, ஆக்கிட்டோம் நாம. காரணம் காம கோபம் பற்று பேராசை அகங்காரம் வந்துடுச்சு. காரணம் உடம்புன்னு நினைச்சிட்டோம். சொர்க்கத்தில் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான் உணர்ந்து இருந்தோம், ஒருவர் ஆத்மான்னு பார்த்துட்டு இருந்தோம். அதனால ஆனந்தமா இருந்தோம், ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது.
ஸோ இருக்கிறதுல மிக உயர்ந்த கண்ணியமான பார்வை பூர்வ மத்தியில் இருக்கிற ஆத்மாவில் மட்டும் கவனம் இருக்கிறது தான். நம்ம ஆத்மா இல்லை, எதிர ஒரு இருக்கிறவங்களை பார்க்கும்பொழுதும் அந்த பூர்வ மத்தியில் இருக்கிற ஆத்மாவை பார்க்க தன்னையும் ஆத்மானே உணர்வாங்க. அதனால அப்ப எப்படி காமம் வரும்? கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அழிவற்ற ஆத்மா எப்பவுமே இருக்குன்னு தெரியும். இருக்கிறதும் சொர்க்கம். 150 வருடம் கண்டிப்பாக உயிரோட இருப்பாங்க. திடீர் மரணம் எல்லாம் வராது. அதனால கவலைக்கான வேலையே கிடையாது. கல்யாணம் ஆகும், குழந்தையெல்லாம் பிறக்கும், காமத்தினால கிடையாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாங்க. அந்த அளவுக்கு தூய்மையா இருந்ததுனாலதான் அவங்கள இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம் தெய்வம்னு. அவங்க வேற யாரும் இல்ல, மறுஜன்மம் எடுத்து நரகத்தில் வந்து அனைத்தையும் இழந்திருக்கிற நீங்களும் நானும் தானே தெளிவான கடவுளுடைய செய்தியை சொல்ற நாங்களும் என்ன சொல்றோம்னே தெரியாம கம்முன்னு இரு, சும்மா இரு, எது பண்ணாலும் தியானம் தான், விரும்பி எது பண்ணாலும் தியானம் தான், இது ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அப்போ உங்களுக்கு புரியல இந்த ஞானம் பேசுறது. கடவுள் இல்லைன்னா ஒரு மனுஷன் ஒரு அட்டையிலே ஒட்டுமொத்த உலகத்துடைய முதல் இடை கடையை சொல்ல முடியுமா? அனாதியாக ஆத்மாவா இருக்கிறோம், ஆதியில தேவதையா இருக்கிறோம். அதனால்தான் ஆதி நாராயணன், ஆதி லட்சுமி சொல்றோம். சொர்க்கத்தின் முதல் மகாராஜா மகாராணி. இப்ப அனைத்தையும் இழந்திருக்கும் போது அந்த சிவபெருமானே வராரு. அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். கடவுள் ஒருவரே ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்குற என்ன சொல்றாரு? உடலுன்னு நினைச்சுதான் பாவம் செஞ்சீங்க, உடலுன்றதே மறந்துடுங்க, செத்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு வெறும் ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. காட்டுக்கு போய் இல்லை, உங்க வீட்டுல இருந்துகிட்டு, குடும்பத்துல இருந்துகிட்டு. ஏன்னா ஆத்மான்ற உணர்வுல இருக்கிறதுக்கு இறைவனை நினைக்கதான் அந்த சக்தி வரும். சக்தி நிரம்ப தான் அந்த காமத்தின் எண்ணம் கூட வர. அப்ப மனைவியோட நீ இருக்கும்போது தானே உனக்கு காம எண்ணம் இருக்குதா இல்லையானே கண்டுபிடிக்க முடியும். பெண்ணே இல்லாத காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டனா உனக்கு காமம் இருக்குதா இல்லையானே தெரியாது. அது வலுக்கட்டாயமா இருக்கிறது. அடுத்தது மறுபடியும் குடும்பத்துல தானே பிறந்தாகணும். அடுத்த ஜென்மத்துல யாரும் மேல எல்லாம் போயிட முடியாது. மேல இருக்கிற வழி தெரியுமா? யாருக்கு தெரியும்? தெரிஞ்சா கடவுளை நினைக்கிறது தான் தியானம்னுவாங்க. கம்முன்னு இருக்கிறது தியானம், மியூசிக்கை கேட்கறது தியானம், ஒரு பாத்திரத்தை கழுவுறது கூட தியானம் தான் அப்படின்னு நாகராஜ் சொல்றாரு. அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், இதுக்கு முன்னாடி வீடியோ. தியானத்திலிருந்து பாத்திரம் கழுவலாம், தியானத்திலிருந்து குழந்தைய பார்க்கலாம், ஆனா பார்க்கறதே தியானம் கிடையாது. ஸோ அப்படி தியானத்தில் இருந்துகிட்டே காரியம் செய்யறதுக்கு பேர் தான் கர்ம யோகம். ஏன்னா காரியம் செய்யாம யாராலையும் இருக்க முடியாது. அவராலே இருக்க முடியல சொல்றாருல்ல, என்னால பேசாம இருக்க முடியாது, பேசிக்கிட்டு இருக்கிறதே தியானம்ட்டு அவர் மாத்திக்கிட்டார். அப்ப என்னன்னா 24 மணி நேரமும் நீங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இறைவனை நினைச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? உடம்ப கவனிக்கிறதுக்கு நீங்க வேலை செஞ்சுதான் ஆகணும். ஆனா ஆத்மான்ற உணர்வுல, பரமாத்மா நினைவுல நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அதுதான் லட்சியம். ஏன்னா கலியுகம் அழிஞ்சு இந்த பூமி சச்சுக சொர்க்கமா ஆக போகுது. அப்ப இந்த அழிவு கூட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா சொர்க்கம் உருவாகிறதுக்காக இது நடக்கும். அழிய போறது உடல் தான், ஆத்மா கிடையாது. ஆத்மாவை தூய்மையாக்குங்க, இறைவனின் நினைவுல இருந்துன்னு சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு? எப்படி அவர்தும் எங்களதும் ஒன்னா இருக்க முடியும்? அல்லது எந்த பாதையும் எந்த மதமும் கூட கடவுள் கொடுக்கிற ஞானத்தோடு எப்படி ஒன்றாக முடியும்? ஏன்னா எல்லா மதத்தையும் உருவாக்குனது மனிதர்கள். அதனால்தான் கடவுளை பற்றி எந்த மதத்திலுமே சொல்லப்பட்டிருக்காரு. கடவுள் செம்பு நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காருன்னு சொல்லி இருக்குதா? அதுவாகவே இருக்கிறான். இதுதான் கடவுளை பற்றி எக்ஸ்பிளனேஷனா பைபிள்ல. எதுவாகவே இருக்கிறான், எவன் இருக்கிறான், விளக்கம் கிடையாது இல்லையா? இறைவன் வந்து சொல்றாரு, நீங்க நட்சத்திரம் மாதிரி இங்க இருக்கிறீங்க ஆத்மா, நானும் அதே மாதிரி ஆத்மா தான். ஆனா உங்களை மாதிரி பிறப்பிறப்பு சக்கரத்துல வர்றதில்லை. கடைசி ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வர. அததான் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் ஆதம் சொல்றாங்க. ஆனா கடவுள் வைக்கிற பேர் பிரம்மா. பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை தூய்மையாக்கி நமக்காக தூய்மையான உலகத்தை படைக்கிறதுக்காக இந்த பழைய உலகம் அழிக்கப்படுது. படைக்கிற வேலையை அவர் தான் பண்றாரு பிரம்மா மூலமா. அவருக்கு உடம்பு இல்லைன்றதுனால பிரம்மா உடலை இருக்கிறார். ஆனா இவனுங்க என்ன பண்ணிட்டாங்க? படைக்கும் கடவுள் பிரம்மான்ட்டாங்க, அழிக்கும் கடவுள் சிவன்ட்டாங்க, காக்கும் கடவுள் விஷ்ணுன்ட்டாங்க. ஆனா 3 வேலையும் பண்றது சிவபெருமான் தான். பிரம்மா மூலமா இந்த ஞானத்தை கொடுத்து அவரை விஷ்ணுவா ஆக்குறதே சிவன் தான். ஆத்மாவை பார்க்கக்கூடிய குணத்தை உருவாக்கி தேகத்தின் உணர்வுகளான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு பரிசுத்தமாக்கி விஷ்ணுவாக்கி அனுப்புற.
ஸோ இறைவன் கொடுத்த ஞானம் தான் அங்க விஷ்ணுவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. விஷ்ணு மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாமே. எப்ப அந்த குணம் ஃபுல்லா நம்மை விட்டு போகுதோ அப்பதான் இந்த பூமியை நாம நரகமாக்குறோம். ஸோ இறைவன் கொடுத்த வழி, இறைவன் அங்க வரமாட்டார் சொர்க்கத்துக்கு. இயல்பாகவே நமக்கு அந்த குணம் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த குணம் குறைஞ்சு எப்ப நமக்குள்ள காமம் வருதோ அப்ப இந்த உலகம் நரகமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ முதல் காமம் என்னன்னா, மனைவி பார்த்து அழகா இருக்கிறாள் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதுதான் காமம். இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது. அப்படியே படிப்படியா வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அந்த காமம் தான் மிகப்பெரிய எதிரி. அதை வெல்லுங்கள். உங்களால தானா வெல்ல முடியாது. எந்த காட்டுக்கு போனாலும் அடுத்த ஜென்மம் மறுபடியும் குடும்பத்துல பிறப்பல்ல, காமத்தின் மூலமா தான் பிறப்ப. அப்ப ஜென்மம் என்ன பிரதர், இந்த ஜென்மத்திலேயே காட்டுக்கு பல பெண்கள் இருந்தாங்கன்னா இவருடைய மனசு சலனப்படும் தானே? கண்டிப்பா. அவரே ஒரு வீடியோவும் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு பையன் மேல வச்சிருந்த அன்பா ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்ப அவரு அந்த இமேஜை பத்தி அப்ப ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என் இமேஜ் போனா போகட்டும், எது வேணாலும் போகட்டும்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல, அது ஒரு பையன்ட்டார். உடனே அவனா நீன்னு கேட்காதீங்க, அது ஏன் ஒரு அன்பா இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறார். இங்க நாங்க கொடுக்கறதெல்லாம் ஒரே ஞானம் தான் சொல்றோம். நம்ம ஆரம்பத்தின் ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து கடைசி வீடியோ வரைக்கும் தலைப்பு என்ன வேணாலும் இருக்கலாம், எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம். ஆனா கடைசியில எங்க வந்து முடியும்னா, இறைவனது ஞானத்தை சொல்லாமல் அந்த வீடியோவை ஏதோ ஒரு 2 வீடியோ வேணா முடிச்சிருக்கலாம். ரொம்ப பெருசா இருக்குன்னு முடிச்சிருக்க மாட்டேன். அது எனக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது சீக்கிரமா முடிக்கணும்னு முடிச்சிருப்பேன். மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இந்த ஞானத்தை, இந்த ஒரே ஒரு ஞானத்தை, ஒரே ஒரு கடவுள் கொடுக்கிற இந்த ஞானத்தை சொல்றதுதான் எங்களுடைய வேலை. ஸோ அதை இந்த ஞானம் புரியாததுனால உங்களுக்கு எல்லாமே சமமா தெரியும். ஒருத்தர் சொல்லியிருந்தார், உங்க வீடியோவை நான் ரொம்ப விரும்பி பார்த்தேன், ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன். எது வரைக்கும்னா நீங்க ஓஷோவை பத்தி ஓஷோ இல்ல, ஈஷா யோகா சத்குருவை பற்றி சொல்ல ஆரம்பிச்ச உடனே அப்பதான் எனக்கு பிடிக்காம போச்சு. நான் ஈஷாவுக்கு ஃபேன் கிடையாது, பட் இருந்தாலும் இன்னும் அந்த ஆத்மா துடிக்கும்ல. நான் என்ன அவரை பத்தியா தப்ப பேசிட்டு இருக்கிறேன்? அவர் சொன்ன கருத்து என்ன, அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கடவுளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவருடைய சாரம் அதுதான். டார்க் எனர்ஜி இஸ் காட். எதுவும் இல்லாம நத்திங். சிவானா நத்திங்ன்றார். அதுவும் கடவுள் இப்படி இருக்காருன்னு சொல்றது எப்படி ஒன்னா இருக்க முடியும்? கடவுளை பற்றி தெரியாம அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மனசு தெரியும். நான் அவரை பத்தி ஏதாவது தப்பா மற்றவங்களும் நிறைய சொல்றாங்களே பர்சனலா, அப்படி ஏதாவது நம்ம சொல்றோமா? யாரை பத்தி ஆச்சோ, நாகராஜன் சாதுவா இருக்கட்டும், யாரை இப்ப பரம்பொருள் ஃபவுண்டேஷன் விஷ்ணுவை பத்தி பேசுவோம், அவரை பத்தி பேச மாட்டோம். கருத்துகளுக்கும் நம்மளுடைய கருத்துகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அது எப்படி தப்புன்றதை நிரூபிக்கிறோம். அந்த கருத்து தப்புன்னு சொல்றோம் இல்லையா? மக்கள் அதுல ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு சொன்னாலும் எல்லாரும் புத்திசாலியா இதை புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் தான் பிடிக்கும், முஸ்லிம்களுக்கு குரான் தான் பிடிக்கும். அதே மாதிரி இறைவனுடைய ஞானம் இருக்கு பாத்தீங்களா? சொர்க்கத்தில் தேவதையா இருந்தாங்களே 33 கோடி பேர், அவங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும். இன்னைக்கு மக்கள் தொகை 1000 கோடி. அந்த 33 கோடியும் இந்தியாவிலே இருக்க மாட்டாங்க. உலகம் ஃபுல்லா வெவ்வேறு நாட்டுல, வெவ்வேறு மொழியில, வெவ்வேறு மதத்துல இருப்பாங்க. ஞானத்தை கேட்டவொடனே விட்டில் பூச்சி மாதிரி வருவாங்க. ஸோ ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்க வந்து அந்த காமம் பத்தி நம்ம பேசுவோம் இல்லையா, காமம் தப்புன்னு, அது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, அவங்க கணவன் விட மாட்டுறாரு, எனக்கு குற்றமனப்பான்மையா இருக்குது, அதை பத்தி பேசாதீங்க, நாங்க என்ன பண்றது, இல்லாட்டினா குடும்பத்தை விட்டு துரத்திடுவாங்களே, இப்படிலாம் சொல்றாரு. சரி ஓகே, அது அவங்களுடைய இயலாமை. அதுக்காக மற்றவர்கள் யார் நாசமா போனாலும் பரவாயில்லன்னு விட்டுடுறதா? இன்னைக்கு காமத்தினால தானே இவ்வளவு பிரச்சனை வருது. ஸோ இப்ப வரைக்கும் அந்த சகோதரி நம்ம பேசுறதுக்கு எதிர்ப்பு யாராவது தெரிவிச்சாங்கன்னா உடனே ஆமா கரெக்டா சொன்னீங்கன்னு போடுவாங்க. என்ன சொல்றது? அப்ப பல வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவே அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். 10 ஒரு 5 வருஷமாவது இருக்கும், கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இது கடவுளுடைய ஞானம் பிடிச்சி இழுக்கிறதுனால தானே பாக்குறாங்க. அவங்களுக்கு காமம்னு சொன்னா குற்றமனப்பான்மை இருந்தாலும் பாக்குறாங்கல்ல. அப்ப இது கடவுளுடைய ஞானமா இருந்தா தானே பிடிச்சி இழுக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த தாயியுடைய மரணத்துக்கு போறது சொன்னாங்க இல்லையா, ஜென்ரலாகவே இவர் நாகராஜன் இந்த வினோத் திருவண்ணாமலை 360 அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேட்டியெல்லாம் எடுப்பார்.
ஏதோ எடுத்துட்டு இருப்பேன், நம்ம அதை அவ்வளவா பார்த்தது இல்லை. பட் ஜென்ரலாக கேட்டா சொல்ல மாட்டாங்க. சாது சன்னியாசிகள் அங்க கோச்சிக்கிட்டு வர்றவங்க அது வேற, அவங்க சன்னியாசி கிடையாது. சன்னியாசின்றது வைராக்கியத்துல வர்றவங்க. இவங்க அங்க போனா சாப்பாடு கிடைக்கும்னு வராங்க. சன்னியாசிகள் வந்து வைராக்கியம். இப்ப நாகராஜன் சாது வந்து வைராக்கியமா வந்தவர், சாப்பாட்டுக்காகவோ யார்கிட்டயோ சண்டை போட்டுட்டோ வரல. சண்டை போட்டு தான் வந்தார் இவருமே. ஏன்னா அங்க மேல இருக்கிற மேலதிகாரி டார்ச்சர் பண்ணாங்களாம் ஒரு மேடம், ஒரு காலேஜ் பிரின்சிபல் மேடம். நல்லதா போச்சு, அதனால தான் நான் இதுவா வந்தேன்னு வேற சொல்லியிருக்கிறேன். சரி, ஓகே, ஏதோ ஒரு தூண்டுதல். ஆனாலும் ஒரு வைராக்கியத்துல தான் வராங்க. அதை விட்டு அவர் வேற வேலைக்கு கூட போயிருக்கலாம். அதுக்காக இதுக்கு வந்தாருன்னு சொல்ல முடியாது. அவருக்கு இது வரணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு, இது மேட்ச் ஆகுது, வராரு, அவ்வளவுதான். அந்த மாதிரி சன்னியாசியா வர்றவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய கடந்த காலத்தை பத்தியே பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, எதை மறக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கேட்டா எப்படி பேசுவாங்க? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இந்த சன்னியாசம் போறவங்க ஏதோ ஒரு விகாரத்தினால பாதிக்கப்பட்டுருவாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதை வெளில தெரியாம தான் அவங்க அதை விட்டு வெளியே போறதுக்காக இந்த பாதையில வந்துடுறாங்க. கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. குடும்ப பாரம் சுமக்க முடியாம வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்தாங்களே ஆதிசங்கரர் டைம்ல எல்லாம், அவங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே ஒரு வெறுப்பு வந்துடும். ஒரு மாதிரி ஒரு சுமை அப்பவே அவங்களுக்கு தெரியும். வள்ளலார்லாம் கல்யாணம் ஆன உடனே அப்படியே வெளில வந்துட்டாருன்னுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதே மாதிரி ராகவேந்திரர் எல்லாருக்குமே அந்த ஒரு சின்ன சுமையை கூட அவங்களால தாங்க முடியாது. காரணம் என்னன்னா, அவங்க இது வரைக்கும் எந்த ஜென்மத்திலையும் சுமந்தது கிடையாது. ஒவ்வொரு ஜென்மத்திலும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி போவாங்க, இல்லை கல்யாணம் ஆன உடனே போயிடுவாங்க. ஸோ இப்படிதான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. அது பாவமா அப்படின்னா கண்டிப்பா பாவம்ன்றார் கடவுள். ஏன்னா பொண்டாட்டி பிள்ளைய தவிக்க விட்டு இல்ல போறாங்க, அந்த சாபத்தையும் வாங்கிக்கிறாங்கன்ற. ஏன் ரமண மகரிஷிக்கு கேன்சர் வந்தது, இது வந்ததுன்னா அந்த வயசுல அவர் வந்து சின்ன வயசுலயே வந்துட்டாரு. பட் அதுக்கு முன் ஜென்மத்துல எப்படி வந்தாருன்னு நமக்கு தெரியாது. அந்த வயசுலயுமே கூட அம்மாவுடைய சாபம் இருக்குல்ல, அம்மாவுக்கு ஒரே பையன் நினைக்கிறான் அவரு. ஸோ அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா கடவுள் கற்றுக் கொடுக்கறதுக்கு பேரு ராஜயோகம், இவங்க பண்றதுக்கு பேரு ஹடயோகம். சன்னியாசிகள் பண்றதுக்கு பேரு சும்மா இரு அப்படின்னு போய் உட்காந்துப்பான். அப்படின்னா அதுக்கு பேர் கர்ம சந்நியாசம். சன்னியாசம்னா என்ன? அது துறக்கிறது. கர்மா செய்யறதே துறக்கிறது, எந்த வேலையும் செய்யாம கம்முன்னு இருக்குது. ஆனால் கடவுள் கற்றுக் கொடுக்கறது கர்ம யோகம். அதான் கீதையில இருக்கும். கீதையில கர்ம சந்நியாசம் இருக்காது, கர்ம யோகா பத்தி இருக்கும். ஏன்னா கர்மா செய்யாமல் யாராலும் இருக்க முடியாதுன்னு கீதையிலே இருக்கும். ஸோ அப்ப இங்க உங்க ஒரு காரணத்திற்காக தான் இவங்களுக்கு பிறக்கிறீங்க, அல்லது இவங்களுக்கு கணவனாக மனைவியா இருக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு குழந்தையா பிறக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய கணக்கு. ஆனா நீங்க தப்பிக்கலாம். தப்பிக்கிறதுக்கு வழி என்ன? நீங்க கல்யாணம் பண்ணாம இருக்குது, குடும்பத்தை விட்டு ஓடி போறது இல்லை. அப்பா அம்மா இருக்கிறாங்களா, மற்ற கடமைகள் இருக்குல்ல, அப்பா அம்மாவை பாத்துக்கிறது, அந்த மாதிரி கடமை. அவங்களே உங்களை அடிச்சு துரத்துறாங்கன்னா அது வேற விஷயம். அதுவும் நடக்கும் இந்த கலிகாலத்துல, சொத்துக்காக. அப்படி இருந்தா உங்க மேல தோஷம் வராது. ஆனால் அவங்களும் நல்லவங்களா இருந்து அதை விட்டுட்டு நீங்க போறீங்க அப்படின்னும் பொழுது அது பாவமாக ஆகிடும். இருந்தும் அவர்களுக்குரிய கடமையை செய்யணும். சரி, அப்படியே இல்லாம வெளில போய் ஏதோ ஒண்ணு பண்றீங்கனாலும் பரவாயில்ல, எதுவுமே பண்ணலையே கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறது, இது ஒரு காரணமா அவங்களை விட்டுட்டு வர்றதுக்கு இல்லையா? ஸோ அதன் மூலமாக என்ன அடைய முடியும்? அதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவர் ஒன்னு சொல்லட்டா, நான் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட்டு நீ என்னடா பண்றேன்னு கேட்கறாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு யாருக்கு தெரியும் தெரியுமா? நமக்கு மேல இருக்கிற அந்த பிரபஞ்சத்துக்கு தான் தெரியுமா. இவங்களே கம்முன்னு இருக்க முடியாம தானே பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஓரளவுக்கு மேல மனச நம்ம சரியா கட்டுப்படுத்த தெரியலன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதான், ஆளே இல்லாத இடத்துல போய் பேசாம இருக்கலாம். எந்த நேரமும் ஆள் வர இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு எப்படி பேசாம இருக்க முடியும்? அதுக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க தேவையில்ல. அதனாலதான் வினோத் சொல்றாரு அவர் பப்ளிசிட்டி பைத்தியம். பப்ளிசிட்டிக்காக ஒரு லேண்ட்மார்க்கான இடத்துல உட்கார்றாரு. யார் வந்தாலும் அந்த இடம்னாலே டக்குன்னு அவருன்னு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனாலும் கடவுள் சொல்றது என்னன்னா, அவங்க கிட்ட வந்து உங்களுடைய கடந்த காலத்தை கேட்டு பாருங்க, அதை ஏன் கேட்கறோம்னு கோபப்படுவாங்க. ஏன்னா அதை மறக்க முடியாம தான் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, போயிட்டா மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க.
முடியாது. ஆனால் குடும்பத்துல இருந்துகிட்டே அவங்கள மறக்கிறது எப்படின்னு கடவுள் கத்துக் கொடுக்குறாரு. ஏன் மறக்கணும்? கடமையை செய்வீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். மனைவிக்குரிய கடமை, குழந்தைக்குரிய கடமை, அப்பா அம்மாவுக்குரிய கடமை எல்லாமே செய்வீங்க. ஆனா தூய்மையா இருப்பீங்க, காமம் இல்லாம இருப்பீங்க, இறைவனுடைய நினைவுல இருப்பீங்க. ஏன்னா கடவுள் இந்த ஞானத்தை கொடுப்பது கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு. அப்ப இது முடிந்து இது சொர்க்கமாக போகுது. அங்க போகணும்னா அந்த குணம் வரணும். அங்க காமம் இருக்காது, கோபம் இருக்காது, பற்று இருக்காது, பேராசை இருக்காது, அகங்காரம் இருக்காது, கவலையே இருக்காது. ஆனா கலியுகம் கவலை மிகுந்தது. ஒரு பிரின்சிபால் திட்டினது தாங்காம தான் அவர் வந்துட்டார். அந்த கவலையே அவரால் தாங்க முடியாம வந்துட்டார். அப்ப இந்த கலியுகத்துல பலவிதமான கவலைகள் இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட உங்களால வாழ முடியணும். அந்த கவலை உள்ளே டச் ஆகக்கூடாதுன்ற. அது எப்படி சாத்தியம்னா, எல்லா உறவையும் என்னோட மட்டும் வையின்னு சிவபெருமான் சொல். அவரை மட்டும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவரே கணவனாக, மனைவியாக, குழந்தையாக, சகல உறவும் அவரே. என்னை பொறுத்த வரைக்கும் உலகம் ஆல்ரெடி அழிஞ்சிருச்சு, கொஞ்சம் கணக்கு இருக்குது, அதை முடிக்கிறதுக்காக நான் இங்க இருக்கிறேன் இந்த குடும்பத்துல. சோ அந்த கணக்கு முடிஞ்சிச்சு. கணக்கு உருவாக்காம இருக்கணும்னா திருமணம் பண்ணாம இருந்தீங்கன்னா உருவாகாது. ஸோ அப்பா அம்மாவுக்குரிய கடமையை செய்வீங்க. மற்றபடி இறைவனுடைய ஞானத்தை நீங்க சொல்றது, இதுக்கு உங்களுக்கு பணத்தால, மனத்தால, வாய்மொழியால ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸியானது. பாத்தீங்கன்னா ஓம்காடு நாகராஜர் ராமகிருஷ்ணரை பத்தி, இவரை பத்தி, அவரை பத்தி, எல்லாத்த பத்தியும் இருக்கும். கடவுளை தவிர மனுஷனை பத்தி பேசி பேசியே அவர் நேரத்தை வீணாக்கிட்டாரு பாவம். கடவுளை பற்றி தெரியல. இத்தனைக்கு அதே கிரிவல பாதையில பிரம்மகுமாரி சென்டர் இருக்கு. 12 ஜோதிர்லிங்க தரிசனம்ட்டு பெரிய மியூசியமே, கண்காட்சியே வச்சிருக்கிறாங்க. ஆனா அவருக்கு நேரம் வரலையா, இல்ல போய் பார்த்தும் புரியலையா? போய் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல சும்மா போர் அடிக்குதுன்னா அது போயிருப்பாருல்ல. எப்படியும் அவருக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது கடைசியில தான் உங்களுடைய அகங்காரம் எல்லாம் அடங்கி பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சன்னியாசியை நீங்க குருன்னு சொன்னா நீங்க சன்னியாசி ஆகணும். அப்பதான் அவர் உங்களுக்கு குரு. நீங்க குடும்பத்துல இருந்துகிட்டு அவர் எப்படி உங்களுக்கு குருவாக இருக்க முடியும்? நமக்கு யார் தெரியுமா குரு? கடவுள் மட்டும்தான். அதனாலதான் இந்து தெய்வங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கும். சன்னியாசியாவா இருக்குது இல்லையா? ஸோ அவர்களுக்கு அந்த ஞானத்தை கற்றுக் கொடுப்பவர் சிவபெருமான். அதனால்தான் ஆதி யோகின்ட்டு ஈஷா யோகால கூட சொல்றாரு. அவர் அறியாம அது வருது வார்த்தை. அவர் சிவன், அவர் கடவுள்னு தெரியல அவருக்கு. பண்ணிடுறாங்க. கடவுளுக்கு 2 மனைவி இருக்குல்ல, நம்மள 2 மனைவி கல்யாணம், அதுக்கு வேற அர்த்தங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கரெக்ட். ஏன்னா இப்ப முருகன் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா 2 மனைவி, வள்ளி தெய்வானை. வள்ளி வந்து குரத்தி. குரத்தி அந்த குறவர் இனம் வந்து நாடோடி இனம் இல்லையா, போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு கலியுகத்தின் இறுதியில எல்லாருடைய நிலைமையும் இருக்குது. உங்க சொந்த ஊர் எது? அவனுக்குமே அவன் இருக்கிற ஊரா இருக்காது, எங்கேயோ இருந்து இங்க வந்திருப்பான் இல்லையா. இது இல்லாம வெளிநாட்டுக்கு போறது, சென்னை போறது, இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வள்ளி தான் இல்லையா. ஸோ இந்த நேரத்தில் எல்லாம் அந்த காமத்தில் மூழ்கிறது தான். அவர் துரத்தி துரத்தி லவ் பண்ற மாதிரி காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவராக இருக்கக்கூடிய மனிதர்கள். அப்படிப்பட்டவர்கள் இறைவனுடைய ஞானத்தை அடைந்த பிறகு இப்ப என்ன லட்சியம்? சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துல வந்து லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் நடக்குது. அப்ப நாராயணன் ஆகிறது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது தானே எப்பயுமே லட்சியம். நாராயணன் ஆகணும். நாராயணனுடைய மனைவி லக்ஷ்மி. அப்ப லக்ஷ்மியை கல்யாணம் பண்றதுதான் நம்மளுடைய லட்சியம். பெண்ணா இருந்தா நாராயணனை கல்யாணம் பண்றதுதான் லட்சியம். ஸோ அதனால்தான் பாருங்க நிறைய இதெல்லாம் வரும்ல. நாராயணனை காதலனா நினைச்சது கிருஷ்ணரை காதலனா நினைச்சு மீரா உருகுனாங்க. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வருது. அப்ப என்னன்னா இங்க இந்த பக்கம் வள்ளி, அதாவது இப்ப இருக்கக்கூடிய மனைவி, அது பேரே வந்து கலியுக வரதுனேன்னு வரும் கந்த சஷ்டி கவசத்துல. அப்ப கலியுகத்துல வாழறவர்னு வருது இல்ல, அது அவங்களுக்கு புரியல. ஆனா எழுதிட்டாங்க, எப்படியோ ஏதோ ஒரு இசைக்கு எழுதிட்டாங்க. ஆனா கரெக்டா வருது கலியுக வரதுனே. அப்ப கலியுகத்தில் இருப்பவர் இந்த ஞானத்தை கேட்ட பிறகு சொர்க்கத்தில் இருக்கும் தேவதையை திருமணம் செய்ய தயாராகிற. இப்ப சொர்க்கத்தில் இருப்பவர்களை தான் நம்ம தெய்வம்னு வழிபடுறோம். அதான் தெய்வானை இந்த பக்கத்து மனைவி. அதாவது இவளை மனைவியாக அடையணும்ன்ற லட்சியத்தை வைத்து இந்த மனைவியிடம் தூய்மையாக இருப்பது, காமத்தில் ஈடுபடாமல் இருப்பது. ஒரு காலத்தில் துரத்தி துரத்தி லவ் பண்ணவன் முழுக்க முழுக்க இறைவன் நினைவுல இருந்து தூய்மையாகி தெய்வானையை மணப்பதற்கு தகுதியுடையவர் ஆகிறார். எப்ப? அந்த சூரபத்மனை அழித்த பிறகு. யாரு சூரபத்மன்? நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விகாரங்கள்,
விகாரங்கள்ல தான் அசுரர்கள்ன்றாங்க, காமம் கோபம் பற்று பேராசை ஆங்க. அப்ப அந்த காமத்தை எப்ப வென்றுடுறாரோ அப்பதான் இந்திரனுடைய மகள் தான் தெய்வானு. இந்திரன் யாரு? தேவர்களின் அரசன். தேவர்கள் எங்க இருப்பாங்க? சொர்க்கத்துல இருப்பாங்க. முருகன் இருக்கிறது கலியுகத்துல. ஸோ அடுத்த ஜென்மத்தில் நடக்கிறத இங்க கதையில ஒரே நேரத்தில் நடக்கிற மாதிரி காட்டிடுறாங்க. ஏன்னா அது ஆத்மாவுடைய டிராவல், உடம்புடைய டிராவலா நினைக்கும் போது அது ஒரே ஜென்மத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லா கதையுமே அப்படிதான். அதே மாதிரி பிரம்மா பார்த்தீங்கன்னா சரஸ்வதி லக்ஷ்மி, இந்த பக்கம் சரஸ்வதி, இந்த பக்கம் லக்ஷ்மி. ஆக்சுவலா சரஸ்வதி மகள் தான். இப்ப பிரம்மா வாய் வழியா இறைவன் ஞானத்தை கொடுக்கும்போது அவருடைய மகள் தான் நம்ம எல்லோருமே. அந்த மாதிரி தான் சரஸ்வதி. ஆனா இந்த சரஸ்வதி தான் சொர்க்கத்தில் லக்ஷ்மி ஆவாங்க, இந்த பிரம்மா தான் சொர்க்கத்துல விஷ்ணு ஆகார். அங்க அவங்க கணவன் மனைவி. இப்ப கிடையாது. ஆனா கதையில பாத்தீங்கன்னா மகள் மீதே இவர் மோகம் கொண்டார் பிரம்மா அப்படின்னு ஒரு கதை இருக்கும். ஸோ அது இப்போத்தைய விஷயம் இல்லை, அடுத்த ஜென்மத்தில் நடக்கிற விஷயம். அங்கேயும் மோகம் கொள்றதுலாம் கிடையாது. அங்க காமம்னா என்னன்னே தெரியாது. இங்க மகளாய் இருப்பவர் ஒரு காலத்தில் மனைவி ஆகிறாள் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் அது. ஸோ அதுக்கு இப்ப இறைவனுக்கு நாம மனைவியா இருக்கிறோம். இறைவனை மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறோம். நானும் ஒளிப்புள்ளி, இறைவனும் ஒளிப்புள்ளி. ஸோ அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். குடும்பத்திலே இருக்கிறோம், சாதாரணமா இருக்கிறோம். ட்ரெஸ் மாத்தல, பட்டை போடல, ருத்ராட்ச கொட்டை போடல, குடுமி போடல, மொட்டை அடிக்கல, எதுவுமே கிடையாது. சாதாரணமா இருக்கிறோம். எல்லாரும் மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் புத்தியினால இறைவனை நினைத்து நினைத்து குடும்பத்துல இருந்துகிட்டு தூய்மையா இருக்க முடியுமா? பஞ்சு நெருப்பு ஒன்னா இருந்து பத்திக்காம இருக்க முடியுமா? அதெல்லாம் சாத்தியமே கிடையாதுன்னு வாங்க சன்னியாசிகள். அதனாலதான் விட்டுட்டு போறாங்க. அது சாத்தியம் இல்லைன்றது உண்மைதான் மனிதர்களுக்கு. ஆனா இங்க இந்த ஞானத்தை போதிப்பவர் இறைவன். சோ இறைவன் கையை பிடித்தால் முடியாததும் முடியும், நடக்க முடியாததும் நடக்கும். கடல்ல ஒருத்தன் நடக்க முடியுமா? ஆனா இயேசு நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதோடைய அர்த்தம் என்னன்னா, நடக்க முடியாததையும் நடத்தி காட்டுபவர் கடவுள்னு அர்த்தம். கடல் மேல அவர் நடந்தாருன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ சூக்ஷ்மமா சொன்னதை அப்படியே நேரடியா அர்த்தம் புரிஞ்சுக்கிறாங்க. சொல்லுங்க சிஸ்டர், எது சொன்னீங்க? இந்த ஞானத்தை எடுத்துட்டு மனைவி கணவன் கூடயே இருந்துட்டு காமத்தை விடுத்து தூய்மையா இருக்காங்க அப்படின்னா, அவங்க எவ்வளவு பெரிய அழகன் அழகி வந்தாலும் காமத்தில் விழ மாட்டாங்க. அப்படி விழாமல் இருந்தால் பாலியல் குற்றத்துல சிக்க மாட்டாங்க. இப்ப எவ்வளவு பெரிய பிரபலங்கள் விளையாடுறாங்க, பிளான் பண்ணி மாட்ட வைக்கிறவங்களும் இருக்காங்கல்ல பிரதர். எவ்வளவு ஃபேக் கால்ஸ் வருது, என்னென்னமோ நடக்குது நம்மள ஏமாத்துறதுக்காக. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விலகிடலாம், தப்பிச்சிடலாம். காமத்தை வச்சுதான் பல பிரச்சனை. ரோடு போகும்போது நடு ரோட்ல லிஃப்ட் கேட்கறது ஒரு அழகான பொண்ணு, உடனே ஒரு சபலமாகி வண்டியை நிறுத்துவார். அவ்வளவுதான், பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிற ஆட்கள் வந்து அடிச்சு பிடிச்சி காரை கூட எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அப்ப எல்லாருக்கும் தெரியுது இதுதான் இது ஒரு ட்ராப். மீனுக்கு புழு போடுற மாதிரி அல்லது குட்டி மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி மனிதர்கள் கண்டிப்பா விழுவாங்கன்னா காமத்துல விழுவாங்கன்னு நினைச்சு காய நவுத்துறாங்க. அதுலயும் விழறாங்க சன்னியாசிகளும். ஸோ அப்ப அப்படிலாம் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் தன்னை சுற்றி எப்பவுமே ஆள் இருக்குது. அப்படி இருந்தும் மனம் சலனப்பட்டேனே அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் மட்டுமா சொல்றாரு? வள்ளலார் சொல்றாரு, காமம் என்னை பாடாப்படுத்துதுன்னு. மனைவியை விட்டு போயிட்டாரு, ஆனாலும் காமம் என்னை பாடாப்படுத்துதுன்னு எழுதுறாரு. அப்ப அந்த மனதளவில் அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதை அழிக்கக்கூடிய சக்தி மனிதனுக்கு கலியுகத்தில் கிடையாது. அதனாலதான் சூத்ரன் சொல்றது. இல்ல, சொர்க்கத்தில் எல்லோரும் தேவதைகள், அடுத்த யுகம் சத்யுகம் முடிஞ்சு திரேதா யுகம் வரும்போது எல்லோரும் சத்திரியர்கள், இங்க வரும்போது எல்லோரும் வைசியர்கள், கலியுகம் வரும்போது எல்லோரும் சூத்ரர்கள். தனிப்பட்ட ஜாதி கிடையாது. அப்ப ஆத்மா ஃபுல் சக்தி இழந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப சக்தியை நிரப்பிக்க வேண்டிய நேரத்தில் காட்டுல போய் நேரத்தை வீணாக்கலாமா? இந்த ஞானத்தை தானும் நிரப்பி இறைவனை நினைவு செய்து ஆத்மாவை தூய்மைப்படுத்தி ஆத்மாவுக்குள்ள சார்ஜ் போட்டு மற்றவர்களுக்கும் சார்ஜ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டுட்டு கடவுள்னா யாருன்னே தெரியாதவங்க எழுதின புக்கெல்லாம் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? அது எந்த புக்கா வேணாலும் இருக்கட்டும், எல்லா மனுஷங்க தானே எழுதுனாங்க. கடவுளா வந்து உங்களுக்கு புக் எழுதிட்டு இருந்தாரு. இப்ப பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அவங்க கூட இப்ப ஆன்மீகத்தை பத்தி பேசுறாரு. இப்ப சமீபமா சர்ச்சை கோபப்பட்டாங்க. இப்ப பாண்டே சார் கேக்குறாங்க, யானைக்கும் அடிசருக்கும் ஞானிக்கும் அடிசருக்குமானு. ஆன்மீகத்தை போதிக்கிற நீங்களே கோபப்பட்டா, கோபத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா உங்களை ஃபாலோ பண்ற மக்கள் எப்படி விகாரத்துல விழாம இருப்பாங்க? எப்படி கோபத்தை கட்டுப்படுத்துவாங்கன்னு கேக்குறாங்க. கரெக்ட் தானே அது? ஆனா அதை யோசிக்க தெரியாம அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜக்கி வாசுதேவன் பேர் சொன்னதுக்கு டென்ஷன் ஆயிட்டார்.
கால் மீ சத்குரு அப்படிங்கிற. அப்ப அவங்க ஃபாலோ பண்றவங்க எப்படி பிரதர் இருப்பாங்க? அவங்களும் அதே கோவத்தை கேட்டா தான் வெளிப்படுத்துவாங்க. வெளியில என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ள அப்படியே ஆனந்தமா இருக்கும். என்ன பேர் சொன்னாலே போயிடுது உங்க ஆனந்தம் இல்லையா? இப்ப வரைக்கும் அவர் அடிக்கடி கோவப்பட்டுட்டு தான் இருக்கிறார். அது அவருடைய தப்பு கிடையாது. அதான் கலியுகம். அதுக்குதான் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு 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 ஆத்மாவுக்கு சக்தியை நிரப்பக்கூடிய வழி அவருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். அதை தெரிஞ்சாலும் அவர் சொல்லிக் கொடுக்க மாட்டார். சொன்னா இது பிரம்மகுமாரி ஞானம் தெரிஞ்சு எல்லாம் போயிடுவாங்க. ஸோ அதுக்கு தண்டனை கிடைக்கும். இதை தானே கடவுள் அப்படின்னு தன் பக்கம் திறப்புறது எவ்வளவு பெரிய பாவம். சத்குருன்னு கடவுள் தான் சத்குரு. சத்தியத்தை போதிக்கக்கூடிய குரு, சத்கதி கொடுக்கக்கூடிய குரு கடவுள் தான். மனிதன் எப்படி இருக்க முடியும்? ஸோ சத்குருன்னு சொல்லிக்கிறது, சுவாமின்னு சொல்லிக்கிறது, பகவான் சொல்லிக்கிறது, இத எல்லாத்துக்கும் மேல அன்னபூரணி, உலகத்துக்கே நான் தான் அப்பா அம்மான்றாங்க. அவங்க கல்யாணம் பண்ண இப்போதைய புருஷன் தான் அப்பாவும். ஸோ ஏன் குழந்தைங்க. ஸோ அவங்கள பத்தி நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஸோ மெயினா இந்த விஷயம்தான். அவர் ஏன் அப்பாவை பார்க்க போகல அப்படிங்கிறது வந்து அந்த அளவு பற்றை வென்றவர் அவர் கிடையாது. அப்படி பற்றை வென்றவரா இருந்தா எல்லாரும் முன்னாடி வந்து அவர் உட்கார வேண்டிய அவசியமும் கிடையாது இல்லையா? நான் பற்றை வென்றுட்டேன்னு ஊருக்கு டாமா போட்டுட்டு இருப்பாங்க. அது செயல்ல தெரியும் இல்லையா? ஸோ பட் ஆனால் ஒரு விதத்தில் நிஜமாக, அதாவது பற்று இல்லைன்றது அது வேற. பட் ஆனால் சும்மா போய் தலை காட்டிட்டு வரலாம். ஆனால் ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையோ, சொத்து பிரச்சனை இந்த மாதிரி கூட இருக்கலாம். அதையெல்லாம் வெளில வராது இல்லை. அதனால என்ன இஷ்டம்னு கூட இருக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் அப்பா இருந்தால் சொத்து பிரச்சனை வந்து இல்லை, அப்பா அம்மா இறக்கும்போது தான் அது பூதாகரமாக வெடிக்கும். அது தெரியாது, யாருக்கு என்னன்னே தெரியாது. இவர் சம்மந்தமே இல்லாமல் வாயை விட்டு பாவம் மாட்டிக்கிட்டு வினோத்து. ஸோ இப்போ அது வெடிக்குது. அப்போ சும்மா இரு அப்படின்ட்டு அவர் போதிக்கிறது அவரே ஃபாலோ பண்ணியிருந்தா கூட தப்பிச்சிருப்பார். சும்மா இரு சொல்லற அப்படின்னு வாங்கலாம், வாய் பேசாம கம்முன்னு இருன்ட்டு பைபிள்ல இருக்கும். அதிகம் பேசுபவன் அவசியம் பாவம் இழைப்பான்ட்டு. ஸோ அதனால அவர் பேசுனதே அவருக்கு எதிராக மாறிடக்கூடாது இல்லை. எல்லாரும் முன்னாடியும் வைராக்கியமா நான் வந்துட்டேன், இதெல்லாம் கீழ்ச்சி எல்லாம் போட்டுட்டேன், இப்போ திரும்பியும் போகவும் முடியாது, அப்படி போனா அது ரொம்ப கஷ்டமும் கூட. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. இங்க நல்லா தானே இருக்கிறோம் இருங்கிறது பிரதர். இப்ப அதுதான் வந்துட்டு முருகன் சஷ்டி விரதம்னு சொல்லிட்டு மௌன விரதம் கடைபிடிப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு இங்க இல்ல, மனசு. எல்லாரும் இங்க நினைச்சுக்கிறாங்க அமைதியா இருக்கணும்ட்டு. நம்ம வாயை மூடிட்டு பேசாம இருந்தாலுமே மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். மனசை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இங்க எல்லாம். கட்டுப்படுத்திட்டா தானாவே வாயில இருந்து வார்த்தை வராது. இதுல இன்னொரு ஒரு கூட்டம் இருக்குது, ரொம்ப புத்திசாலி கூட்டம். எல்லாம் அறிந்தவன் பேச மாட்டான். இவருக்கு எப்படி தெரியும்? அது எவனோ ஒருத்தன் எழுதி வச்சதை படிச்சுட்டு தானே இவர் பேசிட்டு இருக்கிறாரு இல்லையா? இங்க கடவுள் எல்லாருக்கும் ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஞானத்தை தான் கொடுக்குறோம். டைரக்டா கொடுக்க வரமாட்டீங்கன்றதுக்காக தான் பல யுக்திகள் மூலமாக நீங்க எங்கெல்லாம் போய் விழுறீங்களோ அந்த இடத்துக்குலாம் வந்து கொடுக்குறோம். தேவைப்பட்டால் சினிமா நடிகர்களை பற்றி கூட பேச வேண்டியதா இருக்குது. அதுதான் அந்த நேரம் வந்து மக்கள் எல்லாரும் விரும்பி பாக்குறாங்கன்னா கூட்டம் இருக்கிற இடத்துல போய் ஞானத்தை சொல்ல சொல்றாரு. விபச்சார விடுதியிலும் போய் சொல்ல சொல்றாரு. ஸோ அதற்கேற்ற டாபிக் வந்தாலும் நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். ஸோ மக்கள் எங்க விழுந்து கிடக்குறாங்களோ அங்க போய் தானே காப்பாற்ற முடியும். ஆள் இல்லாத கடையில டீ ஆற்ற முடியும். ஸோ அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன பண்றோம், என்ன செய்தியை கொடுக்குறோம், அதை தவிர மற்றது எல்லாம் புத்திக்குள்ள போகுது அப்படின்னா எவ்வளவு பலகீனமா இருக்கு. ஏன்னா நம்ம மெசேஜ் ஒரே லைன் மெசேஜ், ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யும். செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. நினைன்றது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. பாலிய பருவத்தில் சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினைன்னு இயேசுவும் சொல்லுவார். ஆனா அவர் எப்படி இருப்பார் தெரியாது. என்னை கண்டவன் பிதாவை கண்டானா அப்ப இவர் தான் கடவுள் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப கூட இறைவன் அப்படின்னு நினைச்சிட்டு படத்துல இருக்கிறவங்கள தானே நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். இல்லன்னா சீரியல்ல நடிக்கிறாங்க பாருங்க, அவங்கள தானே நினைக்கிறோம் கடவுளுக்கு. இது என்னன்னா, இப்ப ரஜினி ரசிகர்களுக்கு ரஜினியை தப்பா பேசினா பிடிக்காது, அஜித் ரசிகர்களுக்கு அஜித் தப்பா பேசினா பிடிக்காது, விஜய் ரசிகர்களுக்கு விஜய் தப்பா பேசினா பிடிக்காது, நாகராஜன் ரசிகர்களுக்கு நாகராஜனை தப்பு பேசினா பிடிக்காது. பெரிய வித்தியாசம் கிடையாது. இது ஃபேனட்டிசம் தான். இது அப்பா அம்மாவையே மறந்து இறைவனை நினைக்கிறத விட்டு சாமியாரை நினைச்சுக்கிட்டு இது ஆக்சுவலா ஒரு அந்த ஃபெனட்டிசம் தான். அங்க விழறதுக்கு பதில் இங்க விழறாங்க, அவ்வளவுதான். ஸோ அது ஒரு மாயை ஆயிடுது அவங்களுக்கு. கடவுள் தெய்வங்களை கூட விட்டுட்டு என்னை வாங்கன்றாரு. ஏன்னா தெய்வங்களையே தெய்வங்கள் ஆக்குனது கடவுள்.
அதை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கத்துல இந்த ஞானம் தெரியாது. அவர்களே இப்ப ஞானத்தை மறந்து இப்ப கீழான நிலையில இருப்பாங்க. நாகராஜன் சாதுவா இருக்கட்டும், ஈஷா யோக சத்குருவா இருக்கட்டும், பரபொருள் மகாவிஷ்ணுவா இருக்கட்டும், இப்ப ஞானத்தை கேட்கலனாலும் கேட்காத மாதிரி காட்டிக்கிட்டாலும் கடைசியில பிரம்மகுமாரி ஞானத்தை எடுத்தே ஆகணும். எடுத்தாதான் மேல போக முடியும். அதை விட்டுட்டு சுழுமுனை நாடி இப்படி சக்கரம் வருது இப்படி அப்படின்னாலும் மேல போக முடியாது. கடைசியில உடம்பே இருக்காது. அப்புறம் எங்க நீங்க முதுகு நாடியை யோசிக்க போறீங்க? உடம்பு இல்லாம எல்லாம் அலைஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி அதுதான் கடவுள் சொல்வார், குருவுக்கெல்லாம் உங்களுடைய குருமார்களுக்கெல்லாம் சத்கதியை நான் தான் கொடுக்குறேன்னா அவங்க பின்னாடி போய் ஏன் நேரத்தை வீணாக்குறீங்கன்ற. நேரடியா கடவுளை பிடிக்கிற கேட்குறீங்கல்ல, கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையில சாமியார் எதுக்குன்ட்டு. அப்ப அந்த கடவுளே நேரடியா வந்திருக்கிறார். அந்த ஞானத்தை கேளுங்கள், சிம்பிள். ஆத்மானு பரமாத்மா நினைவு செய்யுங்க. ஆனா அந்த ஞானத்தை தினம் தினம் உங்களுக்கு எச்சரிக்கை படுத்திக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு காமத்துல விழுறீங்க, கோபத்துல விழுறீங்க, பற்றுல விழுங்க, பேராரசை, அகங்காரம், ஸோ இதெல்லாம் விழுறீங்கன்றத தினம் தினம் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதை தான் முரளின்னு சொல்றோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக ஒரு பைசா இல்லாமல் ஞானம் கிடைக்கும். ஏன்னா நடத்துறது கடவுள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. இன்னொரு முக்கியமான விஷயம், அது மாதிரி அப்பாவுடைய இறுதி சடங்குக்கு ஏன் போகலை அப்படின்றாங்க. ஆத்மா இறந்த உடனே இன்னொரு இடத்துக்கு போயிடும். இறந்ததுக்கு போறது அதை பத்தி நமக்கு நோ கமெண்ட். ஆனால் ஏன்னா போறதுனால அந்த ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆயிட போறது கிடையாது. இன்னும் வேணா துக்கப்படலாம், ஒருவேளை அங்க பேய சுத்திச்சுன்னா. இல்லாட்டினா அது பட்டுக்கு போயிடும், இன்னொரு இடத்துக்கு பிறவி போயிடும். ஸோ அதனால நீங்க பண்ற இறுதி சடங்கு உண்மையில் இறுதி காலமாகி இப்ப நமக்கு நாம பண்ண வேண்டிய சடங்கு என்னது? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பந்தனத்தையும் அறுத்து எறிகிறது. கணவன் இறந்த உடனே மனைவி தாலியை அறுத்து எறிகிறாருல, அந்த மாதிரி இந்த உலகத்துல உள்ள அத்தனை பந்தனமும் நமக்கு கயிறு மாதிரி கட்டி இருக்கு பார்த்தீங்களா? ஆத்மாவை அத்தனையும் அறுத்து எரிஞ்சு கடவுளோடு நம்முடைய அத்தனை பந்தனத்தையும் கட்டிக்கணும். அதுதான் மீனாட்சி திருக்கல்யாணத்தப்ப பெண்கள் எல்லாம் அவங்க தாலியை கட்டிட்டு புது தாலி கட்டுவாங்க. அதோடைய அர்த்தம், நான் இப்பத்துல இருந்து சிவனுக்கு மனைவி, எந்த மனுஷனுக்கும் கிடையாதுன்னு அர்த்தம். இது தெரிஞ்சா யாரும் அங்க போய் அப்படி தாலிக்கு மாத்தவே மாட்டாங்க. ஆனா அதோடைய அர்த்தம் அதுதான். இல்லாட்டினா பார்வதிக்கு அங்க கட்டும்போது நீங்க எதுக்கு கட்டுறீங்க இல்லையா? அப்ப சிவனுக்கு மனைவியா அவங்க ஆகிற தருணம் உண்மையிலே பார்வதி தேவி நாம தான். அந்த நேரம் நானும் ஆகுறேன்ட்டு சும்மா தாலியை மட்டும் கட்டிக்கிறீங்க. அவருக்கு மனைவி ஆகணும்னா எப்படி ஒரு அப்பெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கணவனை தவிர வேற யாரையும் நினைக்க கூட மாட்டா பத்தினின்னு. அந்த மாதிரி கடவுளை தவிர யாரையும் புத்தியில நினைக்க கூட கூடாதுன்ற. ஸோ இறைவன் நினைவிலேயே இருக்கணும். யார் கூட பேசினாலும் புத்தியில அது எப்படி மனைவிக்கு கணவன் நினைவு இருந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஸோ அதனால உங்களுக்கு இறுதி சடங்கை நீங்க தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. அதனாலதான் உங்களுக்கு நன்மை. உங்களுக்காக வேற ஒருத்தன் பண்ணி உங்க பாவத்தெல்லாம் அழிச்சிட முடியுமா இல்லையா? ஸோ இதுதான் சான்ஸ். இறைவன் வந்திருக்காரு ஒரே தடவை. இப்ப விட்டீங்கன்னா 5000 வருஷத்துக்கு கழிச்சு தான் வருவார். அப்பவும் இப்ப என்ன பண்றீங்களோ அதான் பண்ணுவீங்க. ஏன்னா நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.